அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மன்ற செயல்பாடுகளில் வினாடி வினா போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களை எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்து வெற்றி பெற்ற மாணவர்களை எவ்வாறு தேர்வு செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தா எம்இஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் காணக்கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணுங்கள். மெனு பார் வரும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் சைடில் வந்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் காம்படிஷன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளப் நேம் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி குவிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. குவிஸ் பேஸ்டு ஆன் கண்டென்ட் ஃப்ரம் தேன் ஷிட் மேகசின் அண்ட் நியூஸ் பேப்பர். இன்னொன்று குவிஸ் பேஸ்டு ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு காம்படிஷனாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டீம் நேம் அப்படிங்கிறதுல டீம் 1 அப்படின்னு டிஃபால்ட்டாக வந்திருக்கு. அதுக்கு மேலே ஆட் பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. கீழே வந்தீங்க அப்படின்னா 6th 7th 8th அதான் மிடில் ஸ்கூலாக இருந்தால் 6th 7th 8th ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டும், ஹை அண்ட் ஹையர் செகண்டரினா 6th 7th 8th 9th ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் 2 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட் டீம் 1ல் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட்டாக கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டீம் நேமில் டீம் 2 வந்திருக்கும். அதுக்கும் நீங்கள் 2 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க. இதே போல் ஒவ்வொரு டீமாக செலக்ட் பண்ணி எத்தனை டீம் இந்த குவிஸில் பங்கு பெறாங்களோ அந்த டீமை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டீமில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய செலக்ட் வின்னர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் யார் வின்னரோ அவங்கள எப்பயும் போல் கலை திருவிழா போல் நீங்கள் அந்த வின்னரை செலக்ட் பண்ணிக்கலாம். இதே போல் டைப் ஆஃப் காம்படிஷனில் குவிஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதுக்கும் இதே போல் டீம் 1 டீம் 2 டீம் 3 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செலக்ட் வின்னர் கொடுத்து நீங்கள் வின்னர்ஸை செலக்ட் செய்து கொள்ளலாம். நன்றி.